என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல்தான் தரப்போகின்றேன். என் தங்கமே, என்னையே நம்பியிருக்கும் உனக்கு, உன் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டப் போகின்றேன். என் தங்கமே, குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஜெயக்ரீவரை வழிபடுவதை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். என் தங்கமே, மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்க கொடுக்க நம்முடைய பொருள் குறைந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கல்வி செல்வம் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் அதிகரிக்கும். கடைசி வரைக்கும் வரக்கூடியது இந்த கல்வி செல்வம்தான். அத்தகைய கல்விக்கு அதிபதியாக இருக்கும் சரஸ்வதி தேவியை நாம் வணங்குகின்றோம் எல்லோருமே. ஆனால் சரஸ்வதி தேவிக்கே ஒரு குருவாக விளங்கக்கூடியவர் இந்த ஜெயக்ரீவர். என் தங்கமே, 2 அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்திவிட்டு இருந்தார்கள். அப்பொழுது படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தார் பிரம்மா. அந்த நிலையில் வேதத்தை திருடி கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டார்கள் இந்த அசுரர்கள். தேவர்களால் அதை ஏற்க இயலவே இல்லை. அதனால் மகாவிஷ்ணு ஜெயக்ரீவர் குதிரை முகத்தோடு அசுரர்களோடு போரிட்டு அந்த வேதத்தை திரும்ப மீட்டு வந்தார். அப்பொழுது ஒவ்வொரு போர் முடிந்த உடனேவே அவர் அந்த போரினுடைய வெளிப்பாடாக அந்த உக்கிரம் என்கின்ற இருக்கும் இல்லையா, அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக அன்னையர் மகாலட்சுமி அருகில் வரும்பொழுது ஆரம்பம் அடைகிறார். தனது மடியிலேயே மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டதினால் லட்சுமி ஜெயக்ரீவர் பெருமாள் சரஸ்வதியின் குரு என்று அழைக்கப்பட்டார். நம் புராணங்கள் எல்லாம் சொல்கின்றன, இந்த லட்சுமி ஜெயக்ரீவர் மூர்த்தியை வழங்குவதன் மூலம் நம் கல்வி அறிவையும் பெறுவதோடு புக்தி கூர்மையையும் பெறலாம். அதனால் கல்வி தடை என்கிறது வராது. இப்பொழுது இருக்கின்ற எல்லோருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது எழுதும்போது மறந்து விடுகின்றது. என் தங்கமே, பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு கல்வி அறிவு இல்லை என்று என்னிடம் புலம்புகிறீர்கள். அதே போல குழந்தைகளும் அப்படித்தான். நான் நன்றாக படித்துவிட்டுதான் சென்றேன். ஆனால் அங்கு போய் தேர்வு எழுதும் பொழுது மறந்துவிட்டது அப்படியென்று சொல்லிவிட்டு குழந்தைகள் புலம்புகின்றார்கள். அந்த அறியாமை அப்படின்னு சொல்ற இருளை நீக்கி ஞானம் என்கின்ற ஒளியை நோக்கி அழைத்து செல்லும் அந்த ஞான ஆசிரியராக இருந்த ஜெயக்ரீவர் அருள் புரிகின்றார். லக்ஷ்மி ஜெயக்ரீவர் என்கின்ற திருவுருவத்தோடு கல்வி செல்வம் மட்டுமல்லாது நமக்கு பொருட்செல்வத்தையும் வாரி வழங்குகின்ற விதமாக அருள்பாலிக்கின்றார். புத்திசாலித்தனம் படிப்பில் கொஞ்சம் சற்று மந்தம் அப்படியென்று இருக்கின்றவர்கள், ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறவர்கள், பேச்சு சரியாக வராதவர்கள், இவர்கள் எல்லாம் இவரை வணங்கினால் சகல குறைகளும் நீங்கி ஞானம் என்கின்றது அதிகரிக்கும். செல்வாக்குடன் இருப்பதும் செல்வ வாக்கு என்பதும் அதிகரிக்கும். இவரை மாதம் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அவதாரமான இந்த லக்ஷ்மி ஜெயக்ரீவரையும் வணங்கினாள் என்றால் கல்வியும் கவனமும் அதிகரித்து நாட்டமும் அதிகரித்து கல்வி தடை என்பதே இல்லாமல் நன்றாக படிப்பில் கவனம் செலுத்த முடியும். வெள்ளை தேங்காய் கலந்து நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் நமக்கு குறைவற்ற கல்வியை அள்ளித் தருவார். இவரை வணங்கும் பொழுது வகீஸ்வராய வித்மகே ஜெயக்ரீவாய தீமகி தனுஷு ஹம்ச பிரசோதயாத், இந்த ஜெயக்ரீவர் காயத்ரியை சொல்லி வழிபட்டோம் என்றால் மிகுந்த பலன்களை பெற்று தரும். தெய்வம் நிர்மலா ஸ்படிகாரத்தின் ஆதாரம் சர்வ வித்யாநகம் ஜெயக்ரீவர். இந்த மந்திரத்தையும் நாம் சொல்லி வழிபட்டோம் என்றால் கல்வி கலைகளில் நன்கு தேர்ச்சி அடையலாம். என் தங்கமே, ஜெயக்ரீவரை வழிபட்டு மங்காத தடையில்லாத கல்வி செல்வத்தை பெற்று மகிழலாம். தெளிந்த முடிவை எடுக்கக்கூடிய
சக்தியை நமக்கு அருளளிப்பவர்தான் ஜெயகிரீவர். பெற்றோர்களும் நாணயர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஞான நிலையை நமக்கு தரக்கூடியவர்தான் இந்த ஜெயகிரீவர். குழந்தைகள் கூட இவரை வழிபட்டால் அவர்கள் மனதில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே மேலோங்கும். ஆயட்கலைகள் 64ம் சகலகலா வல்லியமான சரஸ்வதி தேவிக்கு குரு ஆனவர்தான் இவர். அதிபதியான கடவுள் புதன், அந்த புதனுக்குரிய தெய்வம் பெருமாள் ரூபமாக இந்த ஜெயகிரீவர் ரூபம் கல்வி நலனை தருகிறது. இவரை சாதாரணமாகவும் வழிபடலாம், லக்ஷ்மி ஜெயகிரீவராகவும் வழிபடலாம். கோபத்தை குறைக்க அவரது மடியில் அமர்ந்து லக்ஷ்மி ஜெயகிரீவர் காட்சி தருகிறார். கல்வி செல்வம் இரண்டுமே ஒரே நேரத்தில் சேர கிடைக்குமானால் நேரத்தில் கூட வழிபடலாம், காலை நேரத்திலும் வழிபடலாம். காலை என்றால் அதிகாலை சூரிய உதயம் ஆகும் நேரத்தில் ஜெயகிரீவர் படம் இல்லாதவர்கள் பெருமாள் படத்தில் வைத்தே நாம் பூஜை செய்யலாம். இவருக்கு பிடித்த வாசனை பொருளாகிய ஏலக்காய் மாலையை போட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு. அவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக மனதில் வேண்டி குழந்தைகளையும் கூடவே வைத்து நம் பூஜை அறையில் பூஜை பண்ணும் பொழுது அவருக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவரை நாம் வழிபடலாம். ஜெயகிரீவர் காயத்ரி மந்திரம்: ஓம் தம் வகீஸ்வராய வித்மகி ஜெயகிரீவராகிய தீமகி தன்னோ ஹன்சே பிரசோதயாத். இந்த மந்திரத்தை முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் உச்சரித்து துளசி இலையினால் பூஜிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை 108 முறை மனதார உச்சரித்து வழிபாடு செய்தால் அந்த ஜெயகிரீவர் நமக்கு நேரில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவார். பூஜை செய்ததற்கு பிறகு நெய்வேத்தியமே வைத்த அந்த ஏலக்காய் போட்ட பசும்பாலை நம் குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். பெரியவர்களும் உண்ணலாம். காலையில் பூஜை செய்ய இயலாதவர்கள் மாலை வேளையில் 6 மணி போல் இந்த பூஜையை செய்யலாம். இவருக்கு தேனை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். அப்படி வழிபட்ட தேனை பிரசாதமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவர்களும் சாப்பிடலாம். தினமும் மனதார இவரை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குவர். தான வள்ளலாகவும் இருப்பர். என் தங்கமே, ஜெயகிரீவரை பூஜிக்க தலையெழுத்தையே அது மாற்றி அமைக்கும். அவரை வேண்டினால் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்த பலனை கொடுக்கும். ஜெயகிரீவர் இருப்பதாக வேதங்கள் போற்றி புகழ்கின்றன. பூஜிப்பவர்கள் அவரவர் கலைகளில் சிறந்து விளங்குவர். என் தங்கங்களே, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிப்பிலும் கல்வியிலும் வளர்ச்சியிலும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். என்றும் உன் தாயானவள் அதற்கு உகந்த வழியையே நான் காட்டுவேன். நான் கூறும்படி செய்தால் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் நிச்சயம் குறையாது. குறைபாடற்ற கல்வி செல்வத்தை உன் தாயானவள் நான் எல்லோர் மூலமாகவும் வழங்குவேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.